அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா EV எலக்ட்ரிக்கில் 2 வீலர் லோடர் நம்மளோட ஆஸ்கார் மோட்டார்ஸோட இன்னொரு அற்புதமான படைப்பு இந்த பார்ட்னர் ப்ரோ மாடல். நம்ம ஆஸ்கார் மோட்டார்ஸ் எங்கே இருக்குன்னா மதுரையில் கேப்புதூரில் அமைஞ்சிருக்கு. அந்த கம்பெனியோட சொந்த தயாரிப்பு தான் இந்த பார்ட்னர் ப்ரோ ப்ளஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 250 kg வெயிட் வந்து தாராளமாக கொண்டு போகலாம். மைலேஜை பொறுத்தவரைக்கு 60லேருந்து 150 கிலோமீட்டர் வச்சு மைலேஜ் கொடுக்க நம்மளால். இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். அது போக ரிவர்ஸ் ஃபார்வர்டு மோட்டர் இருக்குது. நல்ல காலுக்கு நடுவில் ஒரு 3 ஃபீட்டுக்கு நல்ல இடம் கொடுத்துருக்கோம். அது போக 2 பக்கமும் சைட் ஸ்டாண்ட் கொடுத்துருக்கோம். சைட் ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் சைட் ஸ்டாண்ட் கொடுத்துருக்கோம். எதுக்காகனா ரோடு கொண்டு வரவங்க எந்த பக்கம் காலை ஊனி இறங்கிருக்கிறதால அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். தென் அதுபோல் பார்த்தீங்கன்னா பேக் சைடு லோடு கேரியருக்கு நல்ல பெரிய சீட்டு கொடுத்துருக்கோம். அதுபோல் சைடில் லோடு கட்டுறதுக்கும் 2 பெரிய ஃபுட்ரெஸ்ட் மாதிரி ஒரு பேஸ் கொடுத்துருக்கோம். இந்த சீட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் தாராளமாக ஒரு 3க்கு 2 அந்த அளவில் இந்த சீட்டோட ஸ்பேஸ் இருக்கும். இது நல்லா ஆஸ்கார் மோட்டார்ஸ்.com போய் நீங்கள் அங்கேயும் ரிவ்யூ பண்ணலாம். இதை பற்றி இந்த சீட்டை வந்து நார்மலாக நம்ம உட்காந்து போனோம்னா மடக்கிட்டு அது மேலே உட்காந்துக்கலாம். அதர்வைஸ் விரித்து விட்டுட்டு லோடு அதிகம் முடியும். அந்த ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம லோடு கேரியரை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். பெரிய பெரிய லோடு வைக்கிற அளவுக்கு நம்ம கேரியரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வண்டியை பொறுத்தவரை கவர்மெண்ட் நார்மல் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல்னா 25 கிலோமீட்டர் ஸ்பீடு நம்ம கொடுத்துருக்கோம். மைலேஜை பொறுத்தவரை 60லேருந்து 150 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குறோம். ரெண்டுமே டிஸ்க் பிரேக் E+ டயர் கொடுத்துரும், டிஸ்க் பிரேக் கொடுத்துரும். ஸோ நல்ல லோடிங்க்கு முன்னாடியும் பின்னாடி நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதான் ரொம்ப முக்கியம். தென் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு கூடை கொடுத்துருக்கோம். இந்த கூடையை கிட்டத்தட்ட 20 kg வரைக்கும் வெயிட் தாங்கக்கூடிய பிடியில் ஒரு கூடை கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே ஹெட்லைட்டு பண்ணியிருக்கோம். ஏன்னா எவ்வளோ ஹெட்லைட் லோவாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு க்ரௌண்ட் கிளியரன்ஸ் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா E+ டயர், ஒரு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கோம். எல்லா ஆப்ஷனோட இந்த வண்டி வந்து நமக்கு மார்க்கெட்டில் வந்துருக்கு. இதோட ஸ்டார்டிங் ரேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 85,000 ரூபாயிலேருந்து நம்ம இந்த வண்டியில் ஆன் ரோடில் கொடுக்கணும். 85,000 ரூபாய்க்கு நம்ம ஒரு 50 கிலோமீட்டர் மைலேஜில் அந்த வண்டியை கொடுக்கலாம். உங்களுக்கு 100 கிலோமீட்டர் மைலேஜ் வேணும்னா ஒரு 1,10,000 ரூபாயில் இந்த வண்டி ஆன் ரோடில் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். இதுதான் அந்த வண்டியோட கேப்பபிலிட்டி. இந்த வண்டியை நமக்கு அசம்பிள் பண்ணி பிக்சர் பண்ணி நம்ம கொடுக்குறது ஆஸ்கார் மோட்டார்ஸ். ஏன் மதுரை அசம்பிள் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னா நம்மளோட ஸ்பேர் சப்போர்ட் வந்து ஈஸியாக கிடைக்கும். பொதுவாக நார்த்லேருந்து வண்டி வாங்கும்போது நமக்கு ஸ்பேர்ஸ் சரியாக கிடைக்கிறதில்ல. பட் மதுரை அசம்பிள் யூனிட்னால் நமக்கு என்ன விதமான ஸ்பேர்ஸ்னாலும் உடனடியாக வித்தின் 2 or 3 ஹவர்ஸில் நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு ஆஸ்காரோட சப்போர்ட் சிஸ்டம் நல்லா இருக்குது. ஆஸ்கார் வந்து பார்ட்னர் ப்ரோ EV லோடர் பண்ணுறாங்க, பார்ட்னர் ப்ரோ ப்ளஸ் EV லோடர் பண்ணுறாங்க. அதுபோக மகிழ்கிற நார்மல் ஸ்கூட்டி மாடல் பண்ணுறாங்க. இது பலவிதமாக வந்து ஆஸ்கார் மோட்டார்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நன்றி, வணக்கம்.